அஜித் நான் படம் வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் இந்த அப்டேட் கிளேடேட்டர்ஸ் May 1 இந்த அப்டேட் வந்து ரேசிங் டாக்குமெண்ட்ரி இது எப்போ வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது AK64 என்னங்க ஆச்சு, Februaryலேயே ஷூட்டுன்னு சொன்னாங்களே, டேரக்டர் ஆதிக் சார்ன்றது இருந்தது, அனிருத் அவர்கள் மியூசிக் அப்படின்ட்டு இருந்தது, எல்லாம் வந்து வந்தது. அதுக்குள்ள பார்த்தா வந்து ப்ரொடியூசர் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காஸ்டிங்கில் வந்து அவரை பற்றி தப்பாக பேசிட்டார், அதனால் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி படத்தை சம்மந்தப்பட்டவங்க இல்லாமல் மற்ற நிறைய பேர் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து ரூமர்ஸாக கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து வேறு ஒரு துறைக்கு வந்துடுவார், ஒரு இடத்துல வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை அவர் டேக் ஓவர் பண்ணி அவர் வந்து வழி நடத்துவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாமும் வந்து இப்போ புதுசாக நிறைய வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து அவர் வருவார் வரமாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் AK64 அப்டேட் அது வந்து சத்தியமாக எனக்கும் தெரியல. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, நிறைய பேர் வந்து அவர் இந்த துறைக்கு வந்துடுவாரா, அவர் வந்துட்டார் அதனால் இவர் வந்துடுவாரா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். நீ கேட்டு சொல்லுங்கள் அப்படின்றீங்க. கேட்டு நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்து இந்த மாதிரி அஜித் நாகிட்டலாம் கேட்டு சொல்கிற அளவுக்கு காண்டாக்டில் பேச்சில் இருக்கிற ஆள்லாம் கிடையாது. நானும் ஒரு மாதிரி சாதாரண ஒரு காமன் மேன், அவ்வளோதான். ஒரு 2 தடவை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சது, ஒரு 3 ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ நான் வந்து அவங்களோட மேனேஜரோட அசோசியேட்டடாக இல்லை. நான் வந்து ஜஸ்ட் தனியாக ரிவ்யூஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். பட் AK64 எல்லாமே ரெடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 4th Mayக்கு மேலே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. ஏன் வரல அப்படிங்கிறது தெரியல. அது கண்டிப்பாக வரதான் போகுது. அதுக்கு மேலே நமக்கு இந்த ரேசிங் டாக்குமெண்ட்ரியும் வேறு ஒன்று இருக்குது. இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டியாக விசிபிலிட்டியில் இருக்கக்கூடிய விஷயம். அவர் இந்த துறைக்கு வருவாரா மாட்டாரா, அவரே வந்துட்டார் இவர் வரமாட்டாரா, அவர் வின் பண்ணிட்டார் இவர் வின் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வியெலாம் போகுது. பட் என்னென்னா வர்றதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான காலமும் காரணமும் ரொம்ப முக்கியம். அந்த காரணம் இருந்து அண்டு அஜித் நான் டிசைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அவருடைய விருப்பம், அதை வந்து யாராலையும் கணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அண்டு நிறைய விஷயங்கள் வந்து படத்தை சம்மந்தப்பட்டும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து அஃபிஷியலாக டீம் தான் நான் சொல்லணும், அது வந்து நம்ம யாருமே சொல்ல முடியாது. அதனால் நிறைய ரூமர்ஸ் நிறைய போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் மெயினாக நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அப்டேட் வந்து எப்போ வருது என்ன ஏதுங்கிறது தெரில. பட் ஆனால் எல்லாமே ரெடி. அது அஸ் யூஷுவல் டேரக்டர்ஸ் எல்லாமே சொன்னது தான், ஓப்பன் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள் தான். அண்ட் இந்த துறைக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அது கேட்டு சொல்கிறக்கூடிய இடம்ல முக்கியமாக நான் இல்லை. நானும் ஜஸ்ட் ஒரு காமன் மேன் தான். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக பண்ணுறேன். முக்கியமாக வந்து காலம், அவர் வரதுக்கான காரணம், இது ரெண்டும் கணிந்து வந்தால் காட் நோஸ் நாளை நமதே அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி உங்களை மாதிரி நானும் அவளாக வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எந்த அப்டேட் வரப்போகுது, இல்லை AK64 அப்டேட் வரப்போதா, இல்லை இந்த கிளேடேட்டர்ஸோட அடுத்த அப்டேட் வரப்போதா அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.